முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு இன்றைய தினம் வாக்குமூலம் அளிப்பதற்காக வருகை தந்த வேளையிலேயே பல மணி நேர அவருடைய வாக்குமூலத்திற்கு பிறகு இன்றைய தினம் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்படி கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தற்பொழுது மேல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக இப்பொழுது அழைத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே அவருக்கு பிணை வழங்கப்படுமா என்றால் தொடர்ச்சியாக அவரை தடுத்து நிறுத்தி விசாரணைகள் மேற்கொள்ளப்படுமா என்பதுதான் இப்பொழுது மிக முக்கியமான கேள்விக்குறியாக அமைப்பட்டிருக்கின்றது. இந்த காணொலியை நீங்கள் காணக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் அவர் கைது செய்யப்பட்டது மாத்திரமே இப்பொழுது தெரியக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இவருடைய கைதினுடைய பின்னணியை நாங்கள் பார்க்கும்பொழுது 2023 ஆண்டு செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி தொடக்கம் 23ஆம் தேதி வரையிலான அந்த காலப்பகுதியில் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் ஒன்றினை தன்னுடைய சொந்த தேவைக்காக அரச நிதியினை முறையற்ற விதத்தில் பயன்படுத்திய நிமித்தம்தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக தன்னுடைய மனைவி மைத்ரி விக்ரமசிங்கே அவருடைய பட்டமளிப்பு விழாவிற்காக லண்டன் சென்று கிட்டத்தட்ட 3 நாட்கள் அரச நிதியில் அவர் அதிகமான செலவுகளை செய்திருக்கின்றார். 1,69,00,000 ரூபாய்கள் இதன் மூலமாக செலவு செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தன்னோடு 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகளையும் இவர் இந்த பயணத்தின் பொழுது அழைத்து சென்றிருக்கிறார். இதன் மூலமாக முறைகேடாக அரச நிதி பயன்படுத்தப்பட்டது நிமித்தமே இந்த கைது நடைபெற்றிருக்கின்றது. எனவே தொடர்ச்சியாக இவர் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல நாட்களை மாறி மாறி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வருவதாக கேட்டிருந்த சந்தர்ப்பத்தில் தான் இன்றைய தினம் அவர் வருகை தந்திருந்தார். அப்படி வருகை தந்திருந்த சந்தர்ப்பத்திலேயே இன்றைய தினம் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எனவே தொடர்ச்சியாக அவருடைய கைதினுடைய தொடர்ந்து இன்னும் பல விடயங்கள் இடம்பெறவிருக்கின்றன. அது குறித்தான விடயங்களையும் நாங்கள் பார்க்கலாம்.